பிரஸ்ட் நல்ல பெரிய பிரஸ்ட், பின்னாடி பேட் வச்சு பெரிய பட்டெல்லாம் வச்சு நான் பயங்கர அப்படி அமுக்கிட்டு போவோம். ஐயோ அது பெரிய கூத்துங்க அது. அதெல்லாம் நான் சொன்னேன், இங்கே சொல்ல முடியாது. நான் அந்த அளவுக்கெல்லாம் கரெக்டாக ஆச்சு. எல்லா ட்ரெஸ்ஸும் அவங்க போய் ஆம்பளடி வைபவ் பிரேமெல்லாம் வந்து இஷ்டத்துக்கு தட்டுவாங்க, என்ன எங்கெல்லாமோ தட்டுவாங்க. கெட்டப்பெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் கெட்டப்னா அவங்க வந்து சொல்றாங்க, ஏய் கொஞ்சம் மூடிட்டு இருக்கே அப்படின்னாங்க. வணக்கம் மக்கள், திஸ் விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் மட்டும் கிடையாது, ஹீஸ் அ பைலட் டூ. நிறைய விஷயங்கள் அவருக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ என் கூட இன்னைக்கு ரவிகாந்த் சார் தான் இருக்காரு. அவர்கிட்ட அவரோட எமோஷன்ஸ் பத்தி, அவர் கடந்து வந்த பாதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விபி சார் உங்களுக்கு வேற மாதிரியான ஒரு ஜோனே கொடுத்தாரு அப்படின்னு வெங்கட் பிரபு சார். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் he differs from many commercial directors நான் எப்பவும் நினைப்பேன். உங்களுக்கு விபி சார் விபியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அவர் கூட ஷூட்டிங் பண்ணா அது ஷூட்டிங் மாதிரியே இருக்காது. ஒரு ஃபேமிலி, நாங்கெல்லாம் ஒரு குடும்பம். ஸோ பிரபு பிரேம் எல்லாம் எப்படின்னா வந்து அவங்க ஸ்கூலுக்கு போற வயசுல இருந்து எனக்கு தெரியும். He's some of a knowledgeable. பிரபுஸ் வே ஆஃப் திங்கிங் எப்படின்னா, லைக் ஒரு 5 வருஷம் கழிச்சு ஃபியூச்சர் ஜெனரேஷன் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க கதை அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பிரபு ஒர்க்ஸ். அண்ட் இப்போ கோ டு மை ஹீஸ் குட். ஆமா, எனக்கு அந்த படம் ஹீஸ் இருக்கு அப்படின்னாரு, பட் இது வரைக்கும் எனக்கு தெரியல. இன்னும் அப்போ மேபி இப்போ இருக்கலாம், இருக்கும் இல்லாமலும் இருக்கும். பிகாஸ் என்ன படம் முடிய போதுன்னு அமர் சார் டோல் மீ. பட் பிரபு சார், இஃப் நாட் ஃபார் திஸ் கண்டிப்பா ஐ மேக் யூஸ் ஆஃப் தி நெக்ஸ்ட் ஃபிலிம் அப்படின்னு. ஏன்னா ரெண்டு விஷயம் தான் கிளாஷ் ஆச்சு. வேற எனக்கு ஒரு மலையாள படமும் கிளாஷ் ஆச்சு, இதுவும் ரெண்டு வரும்போது மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அங்கெல்லாம் நோ கேரவன். நீ மம்மூட்டியாரு, மோகன்லால், ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரே ரூம் அங்கே. ஓகே, அங்கெல்லாம் அந்த மாதிரி. அதே மாதிரி சாப்பாடுனா அவங்க கூட சாப்பிட மாட்டாங்க, லைன் அன்னைக்குன்னு நம்ம என்னமோ போயிட்டு சாப்பிட்டு வச்சுட்டு போயிட்டே இருக்கணும். மலையாளம் இண்டஸ்ட்ரி இஸ் லைக் தட், வெரி ஸ்ட்ரிக்ட் பட் வெரி கிளீன். அவங்க வந்து ரொம்ப டிசிப்ளின். நம்ம ஊர் மாதிரி டயலாக்லாம் கிடையாது. சிகரெட் அட்டை துண்டு இருக்குல்ல, அதுலலாம் டயலாக் எழுதிட்டு வருவாங்க. ஒன் லைன் எழுதிட்டு ஷார்ட்டில் வந்து படிப்பாங்க. இதான இது இருக்கு செய்தோடு பர்ஃபெக்டாக இருக்கும். அதில் இம்ப்ரூவைசேஷன் வரும். ஸோ அப்படி இம்ப்ரூவைசேஷன் வரும்போது சொல்லுவாங்க கட் சொல்லிட்டு ஓகே செய்து காட்டு பண்ணி காட்டுமாங்க. அந்த பண்ணி காட்டும்போது அதில் இவர் வேற ஒரு இம்ப்ரூவைசேஷன் கொடுப்பாரு, இது இதில் போட்டுக்கோ, இது இதில் போட்டுக்கோ அப்படின்னு. அதை வச்சு அப்படியே அந்த சீன்ஸ் அப்படிதான் கிரியேட் பண்ணுறது. சி ஐ டெல் யூ ஒன் திங், பிரபு ஃபேமிலியை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே நாங்கள் குடும்பம் தான். அதனால தான் இஃப் யூ சி, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா பையன் தங்கச்சி சரி சிஸ்டர் இவங்கெல்லாம் இருக்கும்போது, நாளைக்கு வந்து அவங்க ஒரு பர்டிகுலர் ரிலேஷன் வந்து ஒரு 1 இயர் போகிறாங்க, திருப்பி வராங்க, ஃபேமிலின்னு சொல்லுவீங்களா இல்லை அவங்க ஃபேமிலி கிடையாதுன்னு சொல்லுவீங்களா? ஃபேமிலி. அதுதான் பிரபு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்போம். ஒரு படத்தில் என்ன பண்ணாங்களோ எல்லாருமே இருப்போம் அந்த ஃபேமிலி. இட்ஸ் a family. From Chennai 28 still now வந்து it is a family. It is a family oriented team actually. அதுக்கப்புறம் தான் மூவி சப்ஜெக்ட் எல்லாமே. பிரபு பொறுத்தவரைக்கும் இட் இஸ் ஃபேமிலி ஓரியன்ட். அப்போ அமர் சாரோட ஒய்ஃப் பிரபு அவங்க அம்மா கல்யாணம், நான் அவங்கள அண்ணின்னு தான் கூடுவேன். கல்யாணி சொல்லுவாங்க, பிரபு கூட சொன்னாங்க, பிரபு நீ இனிமேல் என்ன படம் பண்ணாலும் ரவி இந்த படத்தில் இருக்கணும் அப்படி. ஏன்னா அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டேன் நான். அப்படி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் சரோஜா பண்ணதுக்கப்புறம் மங்காத்தா பண்ணோம். சாரி, அப்புறம் கோவா பண்ணோம். கோவா பண்ணதுக்கப்புறம் தான் மங்காத்தா. கோவா பண்ணும்போது கூட பிரபு எங்கிட்ட சொல்லலை. இங்கே திருநீர்மலையில் ஷூட்டிங், ஒரு கல்யாண சீன், நீங்கள் ஒரு கல்யாண புரோகிதர் அப்படின்ட்டார். சரி ஓகே பிரபு, கல்யாண புரோகிதர் மீசெல்லாம் எடுத்துடலாமா, ப்ளீஸ் இஃப் கம்ஃபர்டபுள் டேக் இட் அப்படின்னா எடுத்து அந்த அதில் தான் கோவாவில் பார்த்தீங்கன்னா வந்து அது செகண்ட் சீன். ஆக்சுவலாக அந்த ஃபாரினர் வந்து அந்த இந்தியன் கேர்ளை கல்யாணம் பண்ணிக்கிற சீன். அப்போ வந்து அந்த புரோகிதரை வந்து ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னா வந்து ஒரு பள்ளிக்கூடத்து வாதியராக வருவேன். அப்போ தான் மெயினாக வந்து பிரேம், வைபவ் அண்ட் ஜெயோட இன்ட்ரோடக்ஷன். அது எனக்கு தெரியாது. ஸோ கல்யாண சீன் முடிச்சோம், ஓகே சி ப்ரோ பாய் அப்படின்ட்டாரு. நெக்ஸ்ட் டே வந்து மேனேஜர் ஃபோன் பண்ணுறாங்க, யார், ரஜினி சார் பொண்ணு ஆஃபீஸில், பாஸ்போர்ட் இருக்கா உங்களுக்கு, இருக்கு கொடுத்து அனுப்புங்க ஆஃபீஸில். கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். லங்காவியில் ஷூட்டிங். நாங்கள் யார் படங்க, வெங்கட் பிரபு படம். ஏங்க என்ன முடிஞ்சு போச்சுங்க அப்படி. இல்லைங்க இருக்குங்க, லங்காவியில் பேலன்ஸ் இருக்குங்கன்னாங்க. கல்யாண சீன் பேலன்ஸ் என்ன லங்காவியில் வரப்போகுது, சரி நமக்கு எதுக்கு அங்கே போய் பார்த்துக்கலாம்னா கட் பண்ணால் வந்து தேனியில் ஷூட்டிங். அது தேனி ஷூட்டிங்க்கு எதுக்கு வந்து பாஸ்போர்ட் அப்படின்னு, கொஞ்சம் மூடிட்டு இருக்கே அப்படின்னாங்க. சரி ஓகே கட் பண்ண தேனியில தான் அந்த ஃபர்ஸ்ட் சீன், பள்ளிக்கூடத்து வாத்தியார் சீன்.
அதுக்கப்புறம் லங்காவை போயாச்சு. லங்காவை போனோன்னு தான் பிரபு சொல்கிறாங்கிட்ட, யூ ஆர் டூயிங் 12 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் இன் திஸ் மூவி. பாஸ் இஸ் இட் வாட்? ஹி செட் எஸ். ஒரு பக்கம் திக்கு இருந்துச்சு எனக்கு, ஏன்னா நம்ம குடும்பம் ஒன்று இருக்கு, இங்கே 10 ரோல் பண்ண குடும்பம் ஒன்று இருக்கு. சரி ஓகே பரவாயில்ல, இது காமெடி படம் தானே, ஓகே சொல்லிட்டு லங்காவை போன உடனே ஃபர்ஸ்ட் டே வந்து சர்தார்ஜி சிங்கு லாரியில வர இவங்க இல்லை இல்லை இவங்களை வந்து நான் கோவாக்கு கூட்டு போகிற சீன் அது. கோவா கூட்டிட்டு போய் இவங்க இறக்கி விட்டாச்சு. இறக்கி விட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்து அந்த அம்மன் சிலையெல்லாம் திருடுறாங்க. திருடி பணம் எல்லாம் வாங்கிட்டு டோட்டல் கெட்டப் அவங்களுக்கு மாறுது. தாடி எல்லாம் எடுத்துட்டு ட்ரிம்மா வந்து அப்படி நிற்க 4 பேர் லைனாக நிற்கிறப்ப நான் வந்து ஒரு இன்ஸ்பெக்டராக அந்த ஜீப்பில் வருவேன். வந்து அப்படி இறங்கினோன்னா இவங்க பயந்துருவாங்க, மாட்டிட்டோண்டா மச்சான் அப்படின்னு. நான் நேரம் ஃபுல் கோவத்தில் அவங்ககிட்ட வந்து அப்படி தள்ளி விட்டு நேரம் உள்ள போய் சாய அப்படின்னு நான். அவங்களுக்கு அப்போ தான் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதில் வந்து பிரபுவோட அசோசியேட் தான் என் கூடயே வருவான் அதில். ஓகே ஓகே, அது முடிச்சோடனே இன்டர்வல் பிளாக் வரும். இன்டர்வல் பிளாக் முடிச்ச உடனே அந்த சர்ச் ப்ரீஸ்ட், நான் சம்பத் எல்லாருமே அந்த ஃபாதர் கெட்டப்பில் வருவோம். ஆமா ஃபாதர் கெட்டப் வந்து அது முடிச்ச உடனே வந்து அந்த ஃபாரினர் கேரக்டர் வருவாங்க. அதில் வந்து அந்த 4 ஃபாரின் கேர்ள்ஸ் கூட கட்டி பிடிச்சி ஒரு டயலாக் ஒன்று பேசுவேன், பிராபியஸ் சோவரிவரா பிரபாஸ்கி அப்படின்னு டயலாக். அது என்னன்னா, தேங்காய் ஸ்ரீனிவாசனும் மலேசியா வாசனோட அண்ணனும் மலேசியாவில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க ஸ்டேஜில். ஓகே, அதில் தேங்காய் ஸ்ரீனிவாசனோட லாங்குவேஜ் தான் இது. ஓ இது அவரோட லாங்குவேஜ் இது. அவரும் ராக்கெட் ராமன் தான் இந்த லாங்குவேஜ்ல பேசிப்பாங்க. அந்த லாங்குவேஜ் அப்படி உருவி தான் நான் இதில் அடிச்சு விட்டேன் நான். ஓகே, இது உருவர் தான் எல்லாமே, சினிமாவில் தான் கணக்கு. ஆனால் செம்ம காமெடி பண்ணியிருப்பார் தேங்காய் ஸ்ரீனிவாசன். ஸோ அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து அந்த பைலட்டாக வரும். இந்த பொண்ணு வந்து கிளம்பி போவா, இந்த டிக்கெட் கீழே வந்துருங்க எடுத்து கொடுப்பேன் நான். ஆமா அதை முடிச்சோடனே இங்கே ஸ்னேகாட்டை வந்து வைபவ் அடி வாங்குவோம் ஒரு பார்ட்டி ஹவுஸில். அது ஈஸியாக ஷூட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கசினோ, கப்பலில் மேனேஜர், அந்த ஷார்ட்டை முடிஞ்சதுக்கப்புறம் வேற இது வரும், லேடி கிட்ட போடுவோம் பார்ல அந்த பொம்பளை கிட்ட. அதெல்லாம் வைபவ் எனக்கு ஐயோ அது பெரிய கூத்துங்க அது. அதெல்லாம் நான் சொன்னேன், இங்கே சொல்ல முடியாது. நான் அந்த அளவுக்கெல்லாம் கரெக்டாக ஆச்சு அங்கே. ஏன்னா ஆடியன்ஸ் ஷூட்டிங் பார்க்க வந்தவங்க எல்லாம் வந்து இவங்க வைபவ் பிரேம் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு தட்டுவாங்க, என்ன எங்கெல்லாமோ தட்டுவாங்க. அந்த ஆடியன்ஸ் எல்லாம் சொல்லி, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அசிங்கமான பொண்ணா இருக்கு, இதை போய் நடிக்க வச்சிருக்காங்க, இவ்வளோ கேவலமா எல்லாரும் எங்கெல்லாமோ தொட்டுறாங்க, இது சும்மா இருக்கே அப்படின்னு. பிரபு சொல்லிட்டாரு, வாயை திறக்காது, திறந்தா மேல் வாய்ஸ் தெரியும். சைலண்டா சிரிச்சு அப்படி எல்லாம் இதெல்லாம் கெட்டப்பெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணிட்டு ஃபுல் கெட்டப்னா அவங்க வந்து சொல்றாங்க, இது படுற இதா இருக்கும் அப்படின்னு. அந்த ஷார்ட் முடிச்சு எல்லா ட்ரெஸ்ஸும் அங்கே போய் ஆம்பளடி. அப்போதான் அவங்க ரெஜிஸ்டர் ஆச்சு. நான் வந்து மேலே ஏன்னா ஃபுல்லாக ஷேவ் பண்ணிட்டாங்க, கைகி முடி கால் கீழ் செஸ்ட், ஏன்னா பிரஸ்ட் நல்ல பெரிய பிரஸ்ட், பின்னாடி பேட் வச்சு பெரிய பட்டெல்லாம் வச்சு நான் பயங்கர அப்படி அமுக்கிட்டு போவோம். இது காமெடி தாங்க, இது சொல்றது ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இட் வாஸ் ஃபீமேல், மேல் என்ன ஃபீமேல் கெட்டப் அப்படின்னு. அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த சிம்பு நயன்தாரா இவங்கெல்லாம் வந்து மீஸ் எடுப்பேன் நான் நாட்டாம. அதான் கிளைமேக்ஸ் அது. அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ குட் சார். இப்ப தசாவதாரம்ல கமல் சாரே இல்ல ஐயோ அதெல்லாம் அதுக்கிட்டே என்னோட ரோல்ஸ் இல்லை. சரி, அவர் வந்து he did a subject actually for every sub character he did a subject. இது அப்படி இல்லை, இது கலாட்டா தானே. இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். Thank you so much and thanking you